எக்காரணத்தை கொண்டு தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவுல சின்ன விரிசல் கூட என்ன செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப தேவனோட உறவுல பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே சரி பண்ணிடணும். தேவனுக்கு நமக்கு இடையில எந்த விரிசலும் வரவிடக்கூடாது. ஆமென். ஒரு சின்ன காரியம் வந்தாலும் உடனே அதை கரெக்ட் பண்ணிடணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபையோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம். இன்னைக்கு சபையை விட்டு அநேகர பிசாசு வெளியே கொண்டு போறான். சபையோடு கூட ஐக்கியமா இருக்க முடியாதபடி, தேவன் கொடுத்த இந்த சபையோடு ஐக்கியமா இருக்க முடியாதபடி சபையை விட்டு வெளியே கொண்டு போறான். என்ன பொறுத்த வரைக்கும் சபையை விட்டு வெளியே போறதும் சரி, கோழி குஞ்சு செட்டையை விட்டு வெளியே போறதும் சரி. கல்லா பிறந்து என்ன செஞ்சிடும்? தூக்கிறோம். கட்டாயம் தூக்கும், உறுதியா தூக்கும். சபைக்குள்ள அடங்கி இருப்பது, பலத்த கைக்குள்ள அடங்கி இருப்பது, தேவன் நமக்கு கொடுத்த சபைக்குள்ள, ஆமென், இந்த பிரசன்னத்துக்குள்ள, இந்த கூடாரத்துக்குள்ள, இந்த பேழைக்குள்ள இருந்தால் 100% பாதுகாப்பு உண்டு. மந்தையில் இருக்கிற ஆட்டுக்கு கேரண்டி உண்டு. இதுதானே? சபையோடு இருக்கிற உறவுல ரொம்ப கவனமா இருக்கணும். சபைக்கு வெளியே நமக்கு நிறைய உறவினர்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அதை விட எனக்கு தேவன் கொடுத்த சபை தான் முக்கியம். கர்த்தர், ஆமென், நான் வரல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும், அப்ப நான் இந்த சபைக்கு வரல, என்னை கொண்டு வந்தார் இந்த சபைக்கு. இந்த சபையில கொண்டு வந்து என்ன வச்சிருக்கிறார். இது எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.